படிக நீடு ஒளியின் பன்மை மண்ணிழங்கு இயல்பும் தந்த வளரொளி போல வையம் தன்னகம் பயிலும் நச்சு சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். ஞானமே ஞானம் என்பார். பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும். பன்னிறங்களை கவரக்கூடிய படிகம், பன்னிறங்களை கவரக்கூடிய எனதுங்க அந்த படிகத்தினுடைய ஒளி. படிகத்திற்கு என்று ஒரு ஒளி உண்டு. அது என்ன நிறம்? வெண்மை நிறம். ஆனா அது எப்பொழுது எதை தனக்கு முன்பாக இருக்கிற பொருளினுடைய நிறத்தை கவர்ந்து நிற்கும். தனக்கு முன்னாடி எந்த பொருள் இருக்கிறதோ அதுக்கு ஒரு நிறம் இருக்குமா இல்லையா? ஒரு பச்சை துணியை வச்சீங்கன்னா இது பச்சை கலரா தெரியும், சிவப்பு கல்ல வச்சீங்கன்னா சிவப்பா தெரியும். அப்போ அந்த படிகம் தன்னிறத்தை காட்டாம என்ன செய்யும்? பிற நிறங்களை காட்டி கொண்டிருக்கும். படிகம் எதற்கு இலக்கணம்? ஆன்மாவின் அறிவுக்கு. ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஓமை எது? படிகம். படிகம் ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஓமை. அதற்கு முன்பாக இருக்கிற பல பொருள்கள் இருக்கா இல்லையா? சிகப்பு பச்சைன்னு பல பொருள் இருக்கு. இந்த பொருள்கள் எதற்கு ஓமை? பாசத்திற்கு, கருவிகளுக்கு. கருவிகளுக்கு ஓமை. சரிங்களா? இப்ப இது தன்னிறத்தை காட்டாம எதை காட்டி கொண்டு இருக்கிறது? முன்னாடி இருக்கிற பொருள்களின் நிறத்தை காட்டி கொண்டு இருக்கு. இப்ப ஆன்மா தனது அறிவுல நிக்காம, ஆன்மா தனது அறிவுல நிக்காம எதை அறிவுல நிக்குது? இப்போ கருவிகளின் அறிவுல நிற்கிறது. கருவி சார்பு, கருவி சார்புல நிற்கிறது. புரியுதா இல்லைங்களா? இந்த ஓமை ரொம்ப முக்கியமான ஓமை. இதுல ரொம்ப நுட்பம் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், அது அப்புறமா சொல்றேன். இப்போ படிகத்திற்கென்று ஒரு நிறம் இருக்கிறது. படிகத்திற்கென்று ஒரு நிறம் இருக்கிறது. இந்த தன்னிறத்தை காட்டாம முன்னாடி இருக்கிற பொருள் நிறத்தை காட்டி கொண்டு இருக்கிறது. இந்த ஓமை அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா, படிகம் போல ஆன்மாவின் அறிவு, முன்னாடி இருக்கிற பொருள்கள் போல நமக்கு இருக்கக்கூடிய கருவி சார்பு, கருவி சார்பு. இப்ப கருவிகள் நிறத்தை ஆன்மா பிரதிபலிக்கும். கருவிகளின் தன்மையை எது பிரதிபலிக்கும்? ஆன்மா பிரதிபலிக்கும். இப்போ படிகத்திற்கு ஒரு நிறம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது வெண்மைன்னு சொல்றோம். படிகத்திற்கு ஒரு நிறம் என்னது? வெண்மைன்னு சொல்றோம். அதே மாதிரி ஆன்மாவுக்குன்னு ஒரு தன்மை இருக்கா? ஆன்மா அறிவின்னு ஆன்மா அறிவு இருக்கா இல்லையா? அதுதான் ஓமை. இப்ப படிகம். ஏன்னா இதெல்லாம் பாடம் பல தடவை கேட்டிருக்கோம். இந்த கேள்வி கேட்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். படிகத்துக்கு ஒரு நிறம் இருக்கு, இருக்கு. அதே மாதிரி ஆன்மா அறிவு இருக்கா இல்லையா? அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கணுமா இல்லையா? அது என்னது? சார்தலின் வண்ணமாதல். இதற்கு என்ன நிறம்னு கேட்டீங்கன்னா, இந்த வெண்மை நிறம் என்பது இப்போ ஒரு இலக்கணம் இருக்கு. ஒன்று சிறப்பு இலக்கணம், மற்றொன்று பொது இலக்கணம். தடத்தம், சொரூபம். சொரூபம் என்பது சிறப்பு இலக்கணம். சொரூபம் என்பது சிறப்பு இலக்கணம். தடத்தம் என்பது பொது இலக்கணம். இப்ப ஆன்மாவின் அறிவு, ஆன்மாவின் அறிவு தடத்த இலக்கணத்துல, பொது இலக்கணத்துல கருவி சார்புல இருக்கும். கருவி சார்புல இருக்கும். அப்போ தன்னியல்புல, தன்னியல்பு என்னதுங்க? சொரூப இலக்கணம், சிறப்பு இலக்கணம். தன்னியல்பு, சிறப்பு இலக்கணம் எல்லாம் ஒண்ணுதான். நான் ஒவ்வொரு இடத்துல வேற வேற சொல்ல பயன்படுத்தணும், குழம்பிடக்கூடாது. தன்னியல்பு, உண்மை இயல்பு, சிறப்பு இலக்கணம், சொரூப இலக்கணம். 4 சொல்லிட்டேன். உண்மை இயல்பு, சொரூப இலக்கணம், தன்னியல்பு, அப்புறம் சிறப்பு இலக்கணம். இது எல்லாம் ஒரே சொல்லுதான், ஒரே பொருள் தான். தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம், இன்னொன்னு பொது இலக்கணம். ரெண்டு ஒண்ணுதான். பொது இலக்கணம்னாலும் ஒண்ணுதான், தடத்த இலக்கணம்னாலும் ஒண்ணுதான். நல்லா தான் போயிட்டு இருந்து திடீர்னு எதையோ சொல்லி குழப்புறீங்களே. புரியுதா இல்லையா நான் சொல்றது? தடத்த இலக்கணம், பொது இலக்கணம். தடத்த இலக்கணம்னாலும் பொது இலக்கணம்னாலும் ஒண்ணு, சிறப்பு இலக்கணம்னாலும் சொரூப இலக்கணம்னாலும் ஒண்ணு. சரி, இப்போ ஆன்மாவின் அறிவு இருக்கா இல்லையா? ஆன்மாவின் அறிவுக்கு தடத்த இலக்கணம் எது, சிறப்பு இலக்கணம் எது? தடத்தம் எது, சொரூபம் எது? ஆன்மாவின் அறிவுக்கு. இதே மாதிரி சிவத்துக்கு சொல்லணும், பாசத்துக்கு, மூணுக்குமே சொல்லணும். பாசத்துக்கு தடத்தம் சொரூபம் சொல்லணும், பதிக்கு தடத்தம் சொரூபம் சொல்லணும். அடுத்தது பசுவுக்கு தடத்தம் சொரூபம் சொல்லணும்.
இது எழுதி போட்டா உங்களுக்கு புரியும். வாயில சொன்னா திருப்பி திருப்பி நான் குழப்புற மாதிரி இருக்கும். இலக்கணம், சொரூப இலக்கணம் சொல்லுங்க. நடத்தம் எல்லாமே பதி முதலாக. பதி அப்படின்னு சொன்னாவே கடத்தம் தான். பதின்னு சொன்னாவே கடத்தம் தான். ஏன்? பதின்னு சொன்னாவே பசுக்களின் தலைவன் பேர். பதி என்ற சொல்லுக்கு என்ன பொருளுங்க? பசுக்களின் தலைவன். இப்ப தன்னிலையில் இருக்கிற பெருமான் உயிர்களை இப்படி திரும்பி பார்த்தானா அவனுக்கு பதி ஆயிடுவான். தன்னை மட்டும் பார்க்கிற போது அவன் என்னவா நிற்பான்? பரசிவமா நிற்பான். உயிர்களை பார்த்துட்டாவே என்ன ஆயிடுச்சு? பதி ஆயிடுவான். கீழே இறங்கிறான். கீழே இறங்கிறான். அப்ப பதி முதலாக எல்லாமே கீழே சொல்லக்கூடிய எல்லாமே அவனுக்கு என்னது? கடத்தம் தான். அப்ப சொரூப இலக்கணம் என்பது என்னது? பரசிவம் என்பதுதான் இறைவனுக்குரிய சொரூப இலக்கணம். சரி, பசுவுக்கு கடத்தம் என்பது கருவிகளோடு கூடி நிற்பது. இது பதியோடு கூடி நிற்பது. சிவத்தோடுன்னு வச்சுக்கங்க. சிவத்தோடு கூடி நிற்பது. பரசிவத்தோடு கூடுறதுதான் முத்தி. அதனாலதான் அது பதி என்பது மாத்தியாச்சு. நமக்கு முத்தி என்பது பரசிவத்தோடு கூடுவதுதான் முத்தி. பரமுத்தின்னு பேர் அதுக்கு. அடுத்தது பாசம். பாசத்துக்கு கடத்தம் சொரூபம் சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிவா சொல்லணும். சும்மா சுருக்கமா இப்ப ஆணவம், கண்மம், மாயை, இது இறைவனது வியாபகத்தில் இருக்கா இல்லைங்களா? இந்த மூணு இறைவனது வியாபகத்தில் இருப்பது அதற்கு என்னது? சொரூப இலக்கணம். ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் இறைவனது சொரூபத்தில் இருந்தா அது என்னதுங்க? அதனுடைய சிறப்பு இலக்கணம். அதே ஆன்மாவோடு தொடர்பு வந்துருச்சு. ஆணவம் ஆன்மாவோடு கூடுகிற போது அது தடத்தம். கண்மம் ஆன்மாவோடு கூடுகிற போது என்ன ஆயிடும்? அதுக்கு பேர் மாறிடும். இப்ப கண்மத்துக்கு என்ன பேர் மாறும்? சஞ்சிதம், ஆகாமியம், பிராதத்தம். அது வந்தாவே அது எதோட தொடர்பு வந்துருச்சு? ஆன்மாவோட தொடர்பு வந்துருச்சா இல்லையா? அதெல்லாம் என்னது? கடத்தம். அடுத்தது மாயை. இறைவனது வியாபகத்தில் இருந்தா மாயை நமக்கு வருகிற போது மாயேயம். மாயேயம் இதெல்லாம் என்னது? கடத்தம். எழுதிக்கங்க. அது விரிச்சு எழுதிட்டு இருக்க முடியாது. பதி வியாபகத்தில் இருக்கிற போது அதுக்கு என்னது? சொரூப இலக்கணம். மூணுமே ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றும் இறைவனது வியாபகத்தில் இருக்கிற போது அது என்னதுங்க? சொரூப இலக்கணம். அது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டுருச்சுன்னா கடத்த இலக்கணம். பதி அதாவது பசுவும் பாசமும் சிவத்தோடு இருக்கிற போது சொரூப நிலையிலையும் ஒன்றுக்கொன்று தொடர்படுகிற போது தடத்துக்கு வந்துடும். பசு சிவத்தோடு இருந்தா என்னது? சொரூபம். பாசத்தோடு இருந்தா தடத்தம். பாசம் சிவத்தோடு இருக்கிற போது சொரூபம். ஆன்மாவோடு கூடுகிற போது தடத்தம். எல்லாம் எது கூட இருக்கணும்? பதியோடு இருக்கிற வரைக்கும் நல்லது. பதியை விட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா வம்பு வந்துரு. எது? பசுவும் பாசமும். கூட்டு நம்மளா சேர்றது இல்லை. அது இயல்பாகவே ஆணவம் ஆன்மாவோட இருக்கு.
மாயை கண்மங்களை பெருமான் கூட்டுகிறான். அதெல்லாம் நம்ம பார்த்தது தான் இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும்? ஆன்மா பாசச்சார்பை விட்டு பதியை போய் சேரணும். இதுதான் கணக்கு. சரி, எனவே இந்த இப்போ கேள்விக்கு வந்துருவோம். இப்போ படிகம்னு சொன்னோமா இல்லையா? படிகத்தின் நிறம் வெண்மை. படிகத்தின் நிறம் வெண்மை. அது மாதிரி ஆன்மா அறிவுக்குரிய இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொரூப இலக்கணம். அந்த வெண்மை நிறம் என்பது எதை குறிக்கிறதுனா, படிகத்தினுடைய உண்மை நிறம். படிகத்தினுடைய உண்மை நிறம். அதுபோல ஆன்ம அறிவினுடைய சொரூப இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பதியோடு கூடியிருப்பது தான். பதியோடு கூடியிருப்பது தான் எதனுடைய உண்மை தன்மை, சொரூப இலக்கணம். ஆன்மாவினுடைய அறிவுக்கு, ஆன்மாவின் அறிவுக்கு சொரூப இலக்கணம் பதியோடு கூடியிருப்பது. அதே ஆன்மாவின் அறிவு பாசச்சார்புல இருந்தா கடத்தத்துல இருக்குதுன்னு அர்த்தம். கடத்தத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்போ ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மாவின் அறிவு ஒன்று பதியோடு கூடி நிற்கும், இல்லைன்னா பாசத்தோடு கூடி நிற்குமே அன்றி தனித்து ஒருபோதும் நிற்காது. தனித்து ஒருபோதும் நிற்காது. இது ஆன்மாவின் இலக்கணம். ஆன்மாவினுடைய இலக்கணம். நீயும் வேண்டாம் நீயும் வேண்டாம், ஏன் நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லி ஆன்மா நிற்குமான்னு கேட்டா நிற்கவே நிற்காது. நிற்கவே நிற்காது. இப்போ படிகம் ஒன்று வெள்ளையா இருக்கும், இல்லைன்னா வேற நிறத்துல இருக்கும். வேற நிறத்துல இருக்கும். அதுக்கென்று வேற ஒரு இந்த ரெண்டும் இல்லாத ஒரு நிறம் இருக்குமா அப்படின்னு இருக்காது. ஒன்று முன்னாடி இருக்கிற நிறத்தை காட்டும், இல்லைன்னா தன்னிறத்தை காட்டும். அதுதான் படிகத்தின் இயல்பு. சரி, எனவே பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளரொளி போல. அதாவது பல நிறங்களை தன்னிடத்தை கவர்ந்து இருக்கின்ற படிகத்தினுடைய அந்த பிரகாசத்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அந்த தன்னிறத்தை காட்டி நிற்கின்ற சூரியன். தன்னிறத்தை காட்டி நிற்கின்ற சூரியன். இப்போ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க படிகம் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த பொருளினுடைய நிறம் எதுல படுது? படிகத்துல படுது. எப்படி படும் அப்படின்னா, சூரிய ஒளியினாலதான் படும். இப்ப இதுல படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளி தான். இப்ப படுவது எது? சூரிய ஒளி தான். ஆனா சூரிய ஒளி எப்படி வருது? அந்த முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருது. வயா மீடியா தான் அது. வயா மீடியா என்னது? சூரிய ஒளி வருகிற போது நேரா வராம முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு, பொருள் மேல பட்டு வந்து படிகத்து மேல படுது. இப்ப பட்டது எது? சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் பட்டுச்சு. நேரா படாம முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருது. இப்ப பொருள் மேல பட்டு வருகிற போது சூரிய ஒளி நிறம் வராம பொருள் நிறம் வந்துருது. புரியுதா இல்லைங்களா? இந்த ஊமை புரிஞ்சுட்டா உங்களுக்கு பதிஞானத்து மேல இருக்கிற அத்தனை சந்தேகம் தீர்ந்து போகும். இது ரொம்ப முக்கியமான ஓமை. எல்லா இடத்துலயும் இந்த ஓமை தான். இல்ல இல்ல, எல்லா நிறங்கள் தான். முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருதா இல்லையா? முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருகிற போது அந்த பொருளின் நிறம் இதன் மீது பற்றுகிறது. ஆனா பற்றியது எதுன்னா சூரிய ஒளி தான். ஆமா. அப்ப நாம என்ன நினைச்சுக்கணும், இந்த இந்த கருவி இருக்கே, முன்னாடி ஒரு பொருள் இருக்கா இல்லையா? இந்த பொருளின் நிறம் தான் வருகிறது. ஒளி எதுடையது? சூரியனு தான். இப்ப இருட்டுல உக்காந்துக்கிட்டு படிகத்தை வச்சு முன்னாடி பொருளை வச்சா இது அந்த நிறத்தை பெறுமா? பெறாது. ஏன்? அதான் பொருள் இருக்கு, படிகமும் இருக்கு, பொருளும் இருக்கு. இப்ப படணுமா இல்லையா? ஒளி இல்ல. அப்ப அந்த ஒளி இருந்தாதான் இந்த நிறம் இதன் மீது பிரதிபலிக்கும். அப்போ இங்க படுவது எதுன்னு கேட்டா சூரிய ஒளி தான். சூரிய ஒளி எதன் வழியாக வருகிறது? முன்னாடி இருக்க பொருளின் வழியாக வருகிறது. இப்போ பாருங்க, திருவருள் தான் நமக்கு உணர்த்துகிறது. ஒளி என்பது திருவருள், படிகம் என்பது ஆன்மா. முன்னாடி இருக்கிற பொருள் எது? கருவி. கருவி, கருவிகள். இப்போ கருவிகள் காட்டல, கருவியின் வழியாக திருவருள் காட்டுகிறது. இப்ப படுவது சூரிய ஒளி தான், நேரா படல. எதன் வழியா வருது? முன்னாடி இருக்க பொருள் மேல வரும் மாதிரி இப்போ நமக்கு கருவி வழியாவும் எது காட்டிக்கிட்டு இருக்கு? திருவருள் தான் காட்டிக்கிட்டு இருக்குது. ஆனா நமக்கு எது தெரியுதுன்னு கேட்டா திருவருள் தெரியல, கருவி தெரியுது. ஏன்னா நம்ம அறிவு இன்னும் அவ்வளவு நுட்பம் ஆகல. அதனால நமக்கு என்ன தெரியுது? கருவி தெரியுது. கருவியின் வழியாக பெறுகிற
நிறம் தெரிகிறது. இதை எடுத்துட்டு வேற பொருளை வச்சா அந்த நிறம் வரும். ஆனா சூரியன் எடுத்துட்டு எதை வச்சாலும் நிறம் வராது. எது வச்சாலும் நிறம் வராது. இப்போ கருவிகள் வழியாக நமக்கு உணர்த்துவது எது? திருவருள் தான். அப்ப இங்கேயும் விளங்குவது திருவருள் தான். ஆனா வயாமீடு என்ன இருக்கு? கருவி இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு? பாச ஞானம்னு பேரு. பாச ஞானம்னா திருவருள் தான் உணர்து. பாசம் உணர்த்தல. அங்க முன்னாடி இருக்கிற பொருளோட நிறம் கிடையாது. அந்த அந்த பொருள் தானா ஒளிராது. ஒளிரணும்னா என்ன வேணும்? சூரிய ஒளி கட்டாயம் வேணும். கட்டாயம் வேணும். அப்போ கருவிகள் வழியாக பெற்றாலும் கொடுப்பது எது? திருவருள் தான். ஆனா அதன் வழியா வருவதனால இதுக்கு பாச ஞானம்னு பேரு. கருவிகள் வழியாக வருவதனால தான் பாச ஞானம். வந்தது எது? திருவருள் தான் வந்துச்சு. திருவருள் தான் வந்துச்சு. அப்போ ஏங்க நேரா வராம, நேரா வந்தா என்னங்க? கருவி வழியா வந்தா என்னங்க? வந்தது திருவருள் தானே. இப்படி ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன் உங்களை. நேரா வந்தாலும் அதான் வரப்போகுது. அது வழியா வந்தாலும் அதான் அப்புறம் இதுல எதுக்கு வேறுபாடு? தாங்க முடியாதா? அப்ப வரவே வராதா? குரு மூலமா வருது அது வேற. அந்த ஊமை வேற. இப்போ பாசத்தின் வழியாக வருகிறது. வருவது எது? திருவருள். ஞானிகளுக்கு நேரா வருது. கேள்வி நான் இல்ல இல்ல நான் சொல்றேன் கேட்டுங்க. ஒரே நிமிஷம். கேள்வி முழுசா நான் கேட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ பாசத்தின் வழியா வந்தாலும், பாசத்தின் வழியா வந்தாலும் வருவது எது? திருவருள் தான். நேரா வந்தாலும் திருவருள் தான். இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். 1000 நோட்டு 1000 நோட்டு இல்லையா? 500 நோட்டு. 500 நோட்டு ரிசர்வ் பேங்க்ல இருந்து நேரா உங்க கைக்கு வருது. இன்னொன்னு இங்க இருக்கிற உங்க லோக்கல் பேங்க் வருது. எப்படி வந்தாலும் ரிசர்வ் பேங்க்ல வந்தா ஜாஸ்தியா செல்லுமா? இல்ல லோக்கல் பேங்க் வழியா வந்தா கம்மியா கீது செல்லுமா? எதா இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் நோட்டு தானே. அங்க நேரா வந்தாலும் 500 தான். இங்க வாங்கினாலும் 500. திருவருள் எதை வழியா வந்தா என்னங்க? எல்லாம் திருவருள் தானே. அதெல்லாம் வேறங்கய்யா. அந்த கேள்வியே வேற. நான் கேட்கறது பாச ஞானத்துக்கும் பதிஞானம் ஏன் வேறுபடுதுன்னு கேள்வி. பாச ஞானமும் திருவருள் தான் உணர்த்துது. பதிஞானங்கிறதும் திருவருள் வழியா தான் வருது. திருவருள் நேரா வருது. இது திருவருள் வயா மீடியா வருது. எப்படி வந்தாலும் வருவது என்னது? திருவருள் தானே. அப்ப ஏன் ஒரே மாதிரி வரமாட்டேங்குது? ஒரே மாதிரி வரலைங்கிறது உண்மை. பதில் நமக்கு தெரியும். ஒரே மாதிரி வருமான்னு நான் கேட்கல. ஒரே மாதிரி வராது. ஒரே மாதிரி வராது. ஏன் வராதுங்கிறது தான் கேள்வி. பக்குவமின்மை. அதாவது திருவருள். இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். 230 வாட்ஸ் தான் வருது. எங்கிருந்து? ஈபி கீழே போனீங்கன்னா மீட்ரு 230 வாட்ஸ். இங்க எல்லா பிளக்லயும் எல்லா சுவிட்ச்லயும் 230 வருமா? ஏன் வராது? இங்க 5 வாட்ஸ்ன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. 15 வாட்ஸ்ன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? அங்க வர்றது என்னமோ 230 வாட்ஸ் தான். இங்க வரும்போது கருவி எப்படி இருக்கு? 5 வாட்ஸ்ன்னு வச்சா 5 தான் வரும். 15 வாட்ஸ்ன்னு வச்சா 15 தான் வரும். அதுக்கு ஒரு தகுதி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல வராது. அங்க வந்தது என்னமோ 230 தான். இதெல்லாம் வேண்டாங்க. நேரா நான் டெஸ்ட்டை கொண்டு அங்க வச்சா எவ்வளவு வரும்? 230 வரும். புரியுதா இல்லைங்களா? இப்போ நேரா வந்தா நமக்கு விளங்காது. நமக்கு விளங்காது. நேரா வந்தா நமக்கு விளங்காது. அதனால பெருமான் என்ன செய்வான்? விளங்குற வரைக்கும் எப்படி வந்தா விளங்குமோ அப்படி வருவான். எப்படி வந்தா விளங்குமோ அப்படி வருவான். இப்போ கருவி வழியா ஏன் வரான்? கருவி வழியா ஏன் வரான்? கருவி வழியா ஏன் வரான் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பெருமான் திருவருள் எப்படி வருது? கருவி வழியா தான் வருது. ஏன் நேரா வரக்கூடாதா?
நேரா வந்தா அவனைத்தான் காட்டுவான். நேரா வந்தா அவனைத்தான் காட்டுவான். நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எதை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? உலகத்தை பார்க்கறதுக்கு தான் ரெடியா இருக்கிறோம். உலகத்தை பார்க்கறதுக்கு தான். உலகத்தை பார்க்கணும்னா அவன் நேரா வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதான் இதே போதியா போ, அதையே வச்சு பாரு. உலகத்தை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு? அது வழியாவே பாரு. எது வழியா? கருவி வழியாவே பாரு. அப்புறம் அதை பார்த்து பார்த்து சாமி எங்க தெரியவே மாட்டேங்கிறீங்க, இந்த கருவி வச்சுட்டு நான் உங்களை தேடினா நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க என்னைக்கு கேள்வி கேட்குறீங்களோ அதை கீழே போடியா. அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் தெரிய மாட்டேன். இப்போ நீங்க முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்? இதை வச்சுட்டு நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்களே சாமி அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம உலகம் நல்லா தெரியுது சாமி, உலகம் நல்லா பாரு பாரு, எவ்வளவு தெரியுதோ பாரு. தெரிய இது நல்ல நல்ல கருவியா கொடுங்க. இன்னும் நம்ம என்ன எப்படி கேட்குறோம்? நல்ல கருவியா கொடுங்க சாமி, இது இன்னும் தெளிவா தெரிய மாட்டேங்குது. நம்ம கேள்வியெல்லாம் இப்போ அப்படிதான் இருக்கு. உலகம் எனக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது? நல்லா தெரிய மாட்டேங்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் டியூனிங் பண்ணி விடியா. அந்த கருவி என்னென்னலாம், காது நல்லா கேட்க மாட்டேங்குது, கண்ணு சரியா பார்க்க முடியல, எதை சாப்பிட்டான்னு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்? எல்லாம் தான் வந்துடுது. எல்லாம் உலகத்தை தானே காட்டுது, பெருமானம் ஒன்றும் காட்டாது. எனவே இந்த கருவிகள் ஒருபோதும் திருவருளை காட்டவே காட்டாது. அப்ப எப்ப பெருமான் வருவான்னா, எனக்கு உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம் பெருமானே, நான் உன்னை தரிசிக்க வேண்டும்னு நீங்க என்னைக்கு கேட்கறீங்களோ அன்னைக்கு தான் தெரியும், ஓ இதை வச்சு பிரயோஜனம் இல்லையா. இந்த நிமிஷம் வரைக்கும் இதை விடுறதுக்கு நாம் தயாரா இருக்கிறோமா? அவ்வளவுதான் விஷயம். எனக்கு ஏன் வரமாட்டாரு? தீக்க வாங்கினாதான் வருவாரா? தீக்க வாங்கினாலும் வரமாட்டாரு. எப்போ? உலகத்தை உடலைன்னா. உலகத்தை உடலைன்னா தீக்க வாங்கினாலும் வரமாட்டாரு. நாம தீக்கையே வாங்க மாட்டேன், ஏன் எனக்கு வரமாட்டாரா கேள்வி? நமக்கே ஒண்ணும் சேர்த்த முடியாது. தரையை உணராது தாமே திரிவர். தரையை உணராது தாமே திரிவர். புறையை உணராதார் புவி. பூசல் கயிறு அற்றாள் தாய் தரையேயாம் துணையாய். ரெண்டு. முதல்ல சொன்னது திருவருட்பயன்ல ஒரு பாட்டு. ரெண்டாவது சொன்னது சிவஞானம் போறதுல ஏது 8ஆம் நூற்பா 4வது அதிகாரத்தினுடைய ஏது. ரெண்டு சொல்லி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தரையை உணராது தாமே திரிவர், புறையை உணராதார் புவி. இது ஒரு பாட்டு திருவருட்பயன். ரெண்டாவது ஊசல் கயிறு அற்றாள் தாய் தரையேயாம் துணையாய். இது சிவஞான போதம் 8ஆம் நூற்பா 4ஆம் அதிகரணம் ஏது. 4வது அதிகாரத்தினுடைய ஏது. பாட்டை சொல்லிட்டீங்க, பொருளை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க, சரியா? இப்போ நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன். எதை? என் தலை மேல ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன், நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். நீ தாங்குற சரியா? உன்னை எது தாங்கிட்டு இருக்கு? உன்னை எது தாங்கிட்டு இருக்கு? பூமி தான். நீ உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் எது தாங்கிட்டு இருக்கு? பூமி தான் தாங்குது. நீ தலை மேல தாங்கிட்டு இருக்கிறியா இல்லையா? அது கீழே வையே, என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. உன்னை தாங்கிட்டு இருந்த தரை அதையும் தாங்கும். இது நீ தூக்குறதுக்கு முன்னாடி எது தாங்கிட்டு இருந்தது? பூமி தான் தாங்கிட்டு இருந்தது. நீ தூக்கிட்டு இருக்கும் போத பூமி தான் தாங்குது, நீ தாங்கல. நீ தாங்கல. ஏன்? தாங்கிட்டு இருக்கிற உன்னையும் அதுதான் தாங்கிட்டு இருக்கு. நீ என்னமோ அதை நான் தாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. தாங்கிட்டு இருக்கிற உன்னையும், என் பிள்ளைய நான் காப்பாத்துறேங்க, உன்னை யாரு காப்பாத்திட்டு இருக்கிறா? உன்னையே பெருமான் தான் காப்பாத்துறான். நீ என்ன உன் பிள்ளைய போய் காப்பாத்துறத இல்லையா? இப்ப இந்த நிமிஷம் நம்ம இருந்தா தான், இல்லைன்னா அப்ப நம்மளையே யாரு காப்பாத்திட்டு இருக்கிறா? நம்மளை பெருமான் காப்பாத்திட்டு இருக்கிறான். அந்த நினைப்பே முதல்ல வேணும். நான் என் பிள்ளைய காப்பாத்துறேன். உண்மை நமக்கு பார்வைக்கு அப்படி தெரியுது, தப்பு இல்லை, புரியுதா இல்லைங்களா? ஆனா உண்மை என்னது? இந்த நிமிஷம் நம்மளை வச்சிருக்கிறதுனாலதான் நாம காப்பாத்திட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம காப்பாத்துற பெருமான் காப்பாத்து. எத்தனை நாளைக்கு நீங்க காப்பாத்துவீங்க? உங்க பிள்ளைய எத்தனை நாளைக்கு நீங்க காப்பாத்துவீங்க?
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க காப்பாத்திடுவீங்களா? அப்போ அதுக்கப்புறம் அவன் தானே காப்பாத்துவான். ஏன் அதை நீ அப்புறம் காப்பாத்துறவன் இப்ப காப்பாத்த மாட்டானா? காப்பாத்த மாட்டானா? நமக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. ஒரு நினைப்பு இருக்கு. உண்மை அதுவல்ல. ஆனா கஷ்டம்தான். சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? நடைமுறைக்கு வருமான்னு கேட்டா நமக்கு அந்த பக்குவம் இல்லை. இல்ல. அதுதான் உண்மை. வரணும். வரணும். அவ்வளவுதான். இப்படி சொல்றதுனால நம்ம ஏதோ ரொம்ப தப்பு செஞ்சுட்டோமான இல்லை. இது உலக இயற்கை. உலகம் இப்படிதான் நினைக்கும். இப்படிதான் எல்லா உயிருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா உண்மை அது இல்லை. அது உண்மையே நம்ம அனுபவத்துல வருகிற போதுதான் கையை விட்டு வீசுறது. ஐயோ எனக்கு வேண்டாயா, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற தன்மை யாருக்கு வரும்? அது வந்துட்டா ஞானம் பிறந்ததா அர்த்தம். ஞானம் பிறந்ததா அர்த்தம். என்னைக்கு வருமோ அது தெரியாது. சரி, எனவே வையகம் தன்னம் தன்னகம் பயிலும் நற்சித்து நற்சித்துனர். அதாவது பிரபஞ்சமாகிய பாசமும் ஆன்மாக்களை என்னதுங்க தன்னுடைய அந்த காரியத்தினாலே திருவுருள் என்ன செய்கிறதுங்க, இப்படி இந்த ரெண்டையும் கூட்டுது. எதையும்? படிகத்தையும் நிறத்தையும் கூட்டுவது போல ஆன்மாவையும் உலகத்தையும் கூட்டி என்ன செய்யுதுங்க, இதற்கு அனுபவத்தை கூட்டுகிறது. ஏன்னா இது அனுபவிக்கும் போதுதான் இது ஒவ்வொன்றும் தெரியும். ஓ, நான் செய்யலையா, நான் செய்யலையா அப்படிங்கிறது எப்ப தெரியும்? அனுபவிச்சு இது நம்மால இல்ல, நம்மால் ஆவது இல்லை என்கின்ற அனுபவம் இதுக்கு நிகழ நிகழ அதற்கு அப்படி தன்மை வரும். எனவே வையகம் வையம் தன்னகம் பயிலும், வையம் தன்னகம் பயிலும் என்று சொல்லக்கூடிய நற்சித்து. நற்சித்து என்பது என்னதுங்க? ஆன்மாவினுடைய அறிவு. ஏன்னா இப்ப நற்சித்துன்ட்டார். நற்சித்து எது? ஆன்மா நற்சித்து. ஏன் நற்சித்து? பதிய அறிகிற அனுபவம் வந்துருச்சு. ஞானத்தை பத்தி பேசுதுனாவே இது என்னது? சிவம் என்னும் அந்ததரம்பர். எதுல? சிவஞான போதத்துல மாணவனை பார்த்து மெய்கண்டார் சொல்லுவார், சிவம் என்னும் அந்ததர. அந்ததரன்னா நல்ல மாணவனேங்கிறார். சிவத்தை நினைக்கிற நல்ல மாணவன். ஏன் 8ஆம் நூற்பாக்கு வந்துட்டியா நீ? 8ஆம் நூற்பாக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு என்ன வந்துருச்சு? குருவருள் வந்துருச்சு. திருவருளை பெறுகிற தகுதி உனக்கு வந்துருச்சு. அதனால நீ யாரு? நல்ல மாணவன். யார்? மெய்கண்டார் சொல்றார். சிவம் என்னும் அந்ததர. அந்ததர என்ற சொல்லுக்கு நல் மாணவனே, சிவத்தை சிந்திக்கின்ற நல்ல மாணவனே அப்படின்னு யார் சொல்றா? மெய்கண்டார் சொல்றார். அதேதான் இங்க நல் சித்து, நல்ல சித்து. அந்த நல் சித்தாகிய ஆன்மா சடங்களின் தன் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம். சடங்களின் தன்மையை தனது தன்மையாக பெறாத நன்மை. நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது, நல்லது. எது? சடங்களின் சார்பு இல்லாம இருக்கிறது தான் ஆன்மாவுக்கு சிறப்பு. சடங்களின் சார்பு, கருவி சார்பு இல்லாம சிவச்சார்பில் இருப்பதுதான் நமக்கு என்னது? நல்ல நலம். நல்ல நலம். கருவி சார்பில் இருக்கிற வரைக்கும் உலகம்தான் காட்சிப்படும். உலக காட்சி நிகழ்கிற வரைக்கும் ஞானம் நிகழாது. ஞானம் நிகழாது. எனவே உலக சார்பை விட்டு சிவச்சார்புக்கு வருகிற ஞானமே, ஞானமே என்னதுங்க? ஞானம். அந்த ஞானமே ஞானம் என்று யார் சொல்லுவாங்க? பெரியோர்லாம் சொல்லுவாங்க. திருவருள் சார்பில் இருப்பது தான் ஞானமே அன்றி கருவி சார்பில் இருப்பது என்ன ஆகாது? ஞானம் ஆகாது என்று இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல் பாருங்க, 70. மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் மேவும் அருளினில் ஒளியாய் நிற்கும். இந்த பாட்டு 2 வரியும் ஒரே மாதிரி இருக்கும். முதல் 2 வரியும் 2வது 2 வரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? 1.5 வரி ஒரே மாதிரி இருக்கும். மேல இருக்கிற 1.5 வரி, கீழே இருக்கிற 1.5 வரி ஒரே சொல்லுதான். வேறுபாடு என்ன? மருளினில் இருளாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மருளினில் இருளாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். எது எது? மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை. மாயை மாமாயை, மாயை மாமாயை, அதாவது நமக்கு அசுத்த மாயை. மாயை என்பது
அசுத்த மாயை. மாமாயை பிரகிருதி மாயை. சுத்த மாயை இல்லைங்க. தனு கரண பூண போகமா வருவது எது? அசுத்த மாயம் பிரகிருதி மாயை தான். சுத்த மாயை நமக்கு என்னவா வராது? நேரடி கருவிகரணமா வராது. நேரடி கருவிகரணமா வராது. வாக்கா மட்டும்தான் வரும். வாக்கா மட்டும்தான் வரும். எனவே மாயை மாமாயை. மாயை என்பது பிரகிருதி மாயை, அசுத்த மாயை. அடுத்தது இருவினை. மாயாவரும் இருவினை. நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசோற்பத்தி பண்ணி வரும் என்று ஒரு பாட்டு, 28வது பாட்டு. அந்த 28வது பாட்டு உங்களுக்கு நடத்தல. 28 எடுங்க சிவபிரகாசத்துல. நம்ம அப்படியே ஜம்ப் ஆயிட்டோம். 28 எல்லாம் நடத்தணுமா? நடத்தல. ரொம்ப முக்கியமான பாட்டு அது 28. நன்னிடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும். ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணிவரும் மனவாச காயத்தால் ஏற்றும் இயல்பனதாய் மதிகதமாய் இருபயனாய் பாப புண்ணியங்களாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் என்று புகழுமாறே. கண்மமலம் என்று புகழுமாறே. கண்மம் என்று சொல்லுவாங்க. என்னது? நன்னியிடும் உருவதனுக்கு ஏதுவாகி. நன்னியிடும் உருவதனுக்கு ஏதுவாகி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உருவமா வரும். உருவத்திற்கு ஏதுவாக வரும். எதுன்னு என்னது? காரணம். உருவம் பெறுவதற்கு காரணமாக இருக்கும் எது? கண்மமலம். கண்மமலம் விடைக்கு தக்கவாதான உடம்பு வரும். அப்ப நன்னியிடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் பலவிதப்பட்ட போகங்களாய். நானா போகம் என்பது என்னதுங்க? பலவிதப்பட்ட போகங்களாய். நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசத்தில் உற்பத்தி பண்ணி வரும். ஒன்ன தீர்த்தம்னா என்ன ஆகும்? பலவா வரும். இன்னொன்னா வராது, பலவா வரும். ஒன்ன கழிச்சோம்னா 10 வரும். ஒன்ன கழிச்சா 1 வந்தா பரவாயில்லையே, ஒன்ன கழிச்சா 10 வரும். நாசத்தில் உற்பத்தி பண்ணி வரும் என்று சொல்லுகிறார். அதான் நாசோற்பத்தி பண்ணி வரும். எனவே அதான் மாயா வரும் இருவினைனர். இதுக்குதான் அந்த பாட்டுக்கு போனேன். மாயா வரும் இருவினைன்னு என்னது? மாய்தல் இல்லாத, தீரவே தீராது இந்த வினை. ஆமா. ஒன்ன தீர்த்தம்னா 10,000, 10 தீர்த்தா 100,000, 100 தீர்த்தா 1000 ஆயிரம். இது இப்படியே அதிகமாயிட்டே போகுது. இது என்னைக்குங்க கழிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. எனவே அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, அடுத்தது இருவினை, அழிதல் இல்லாத இருவினை. அழிதல் இல்லாத இருவினை. மாயை மாமாயை மாயாவரும் இருவினை. இருவினையின் வாய்மை, அதனுடைய தன்மை. ஆய ஆருயிர் மேவும். இவற்றில் பொருந்தி நிற்கின்ற ஆருயிர். ஆருயிர் ஆன்மா எப்படி இருக்கும்? அசுத்த மாயில கட்டுண்டு நிற்கும், பிரகிருதி மாயில கட்டுண்டு நிற்கும், கண்மத்தினாலே கட்டுண்டு நிற்கும். இந்த 3னாலே கட்டப்பட்டிருக்கிற ஆருயிர் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும். ஆன்மா மருள்ல இருந்தா, ஆன்மா மருள்ல இருந்தா மாயை மாமாயை மாயாவரும் இருவினை இந்த 3ம் இருளா நிற்கும். புரியுதா இல்லையா? ஆன்மா மருள்ல இருந்தால், மருள்ல இருந்தா இந்த 3 என்னவா இருக்கும்? இருளா நிற்கும். இருளா நிற்கும். மருள் என்பது என்னதுங்க? மயக்கம். மயக்கம். ஆன்மா பக்குவம் இல்லாத நிலையில எப்படி இருக்கும்? மயக்கத்துல இருக்கும். அப்போ மாயை என்னவா இருக்கும்? மயக்கத்தை செய்யும். கண்மம் என்ன செய்யும்? மயக்கத்தை செய்யும். வினை என்ன செய்யும்? வினையும் மயக்கத்தை செய்யும். அசுத்த மாயை, மூலப்பிரகிருதி, அப்புறம் வினை, இது எல்லாமே மயக்கத்தை செய்யும். மயக்கத்தை செய்யும். எது வரைக்கும்? எது வரைக்கும்? மருள்ல இருக்கிற வரைக்கும். மருள்ல இருக்கிற வரைக்கும், மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இது என்ன செய்யும்? குழப்பத்தை தான் செய்யும். 3மே. இதே ஆன்மா அருள்ல நின்றுச்சுன்னா இதெல்லாம் ஒளியா நிற்கும். ஒரே ஓமை சொன்னா தெரியும். ஒரே கத்தி தான், கத்தி ஒண்ணுதான். திருடங்கையில இருந்தா கொலை செய்யும், மருத்துவர் கையில இருந்தா உயிரை காப்பாற்றும்.
கத்தி ஒண்ணுதான். புரியுதா இல்லைங்கய்யா? அப்போ யாரு கையில இருக்கு, யாரு கையில இருக்கோ அதற்கு தக்கவாறு கருவியின் தன்மை மாறுதா இல்லையா? அதே மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிற கருவியெல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிற கருவி ஒண்ணுதான். ஆனா அறிவு எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்க கருவியின் பயன் மாறும். புரியுதா இல்லைங்களா? நல்ல குரல், நல்ல குரல், தேவாரமும் பாடலாம், சினிமா பாட்டும் பாடலாம். நல்ல உடம்பு, கருவி கரணம், பூசையும் பண்ணலாம், உலகத்தையும் அனுபவிக்கலாம். இது பூசை பண்ணுமா, உலகத்தை அனுபவிக்குமா அப்படின்னா எதை பொறுத்து இருக்கிறது? அது அறிவை பொறுத்து இருக்கு. அறிவை பொறுத்து இருக்கு. ஒரு நல்ல உடம்பு, நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்கு, நல்ல உடம்பு இருக்கு, அவன் அறிவு உலகத்தின் மேல இருந்தா அவன் என்ன செய்வான்? குஸ்திக்கு போவான், குஸ்திக்கு போவான், சண்டைக்கு போவானா இல்லையா? அப்படியே உடம்பு தினவை எடுத்துக்கிட்டு வரவனையெல்லாம் வம்பு எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு அடியாருக்கு நல்ல உடம்பு, நல்ல திடகாத்திரமான உடம்பு, அவர் என்ன செய்வாரு? போய் கோயில 2 உலகாரம் செய்வார், கோயிலை சுத்தம் பண்ணுவார், கல்லை உருட்டி அந்த பக்கம் போடுவார். இப்போ இவர் உடம்பு பலம் இங்க என்ன ஆயிடுச்சு? திருப்பணிக்கு ஆகுது. அதே உடம்பு பலம் அங்க என்ன செஞ்சுது? சேட்டைக்கு போச்சு. இவரே தான் போன வருஷம் அப்படி இருந்தாரு, இந்த வருஷம் இப்படி இருக்கிறாரு. நீங்க வேற வேற ஆளெல்லாம் போவாதீங்க. ஒரே ஆளு தான். நேற்று வரைக்கும் ஊரை வம்பு இழுத்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு போய் சத்தம் இல்லாம கோயில உழவாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். நேற்று இந்த பலம் வேறைக்கு பயன்பட்டது, இன்னைக்கு இது வேறைக்கு பயன்படுகிறது. வேறுபாடு எங்க இருக்கிறது? நேற்று மருள், இன்னைக்கு அருள். புரியுதா இல்லைங்களா? அப்ப எல்லாமே என்னது? அறிவு எப்படி நிற்கிறதோ அதற்கு தக்க கருவிகள் எல்லாம் வேலை செய்யும். கருவிகள் எல்லாம் வேலை செய்யும். உலகத்தை அனுபவிப்பதற்கும் கருவிகள் பயன்படும், திருவருளை அனுபவிக்கிறதுக்கும் கருவி பயன்படும். இப்பதான் சொன்னீங்க இந்த கருவிகள்லாம் திருவருளை காட்டாதுன்னு, சொன்னமா இல்லையா? இப்ப எப்படிங்க காட்டும்? யா அருள் விளங்குவதற்கு வேண்டிய சாதனை செய்யறதுக்கு உடம்பு வேணும். சாதனை தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த உடம்பை வச்சுட்டு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சாதனை தான் செய்யறோம். சாதனை செய்யறதுக்கு என்ன வேணும்? உடம்பு கட்டாயம் வேணும். உடம்பினை முன்னம்பிழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இன்று ஓம்புகின்றேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இதெல்லாம் என்னது? உடம்பு வேணுங்கிறார். எதுக்கு? சாதனை செய்யணுமா இல்லையா? ஞானம் பிறக்கணும்னா சாதனை செய்யணும். சாதனை செய்யணும், அஞ்செழுத்து சொல்லணும், பூசை பண்ணணும் இல்லையா? இதுக்கு உடம்பு வேணுமா இல்லையா? போய் உக்காந்தா எங்கீங்க காலம் மடிக்கவே முடியல, பூசை நான் எங்க பண்றது? அப்போ உடம்பு ஒத்துழைக்கலையா இல்லையா? உடம்பு நல்ல ஆரோக்கியமான உடம்பா இருந்தா என்ன செய்யலாம்? நல்லா உட்காந்து இடைஞ்சு, ஆரோக்கியம் என்பது பூசைக்கு இடைஞ்சல் இல்லாத உடம்பு, அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். நல்லா கட்டுமஸ்தா இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் இல்லை, அதுக்கு பேர் இல்லை. என்னது? உட்காந்து நிம்மதியா பூசை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? இடைஞ்சல் பண்ணாம பண்ணியா பண்ணு, எவ்வளவு பண்றையோ பண்ணு அப்படின்னு அமைதியா. எது இருக்குது? உடம்பு இருக்குது. எதனால? அருள்ல அறிவு நிக்கிறதுனால. அருள்ல அறிவு நிக்கிறதுனால மாயை, மாமாயை, மாயாவரும் இருவினை. புரியுதா இல்லைங்களா? பூசை பண்ணும் போத என்னால பூசையே பண்ண முடியலைங்க, போன அடிச்சே சலிக்குது, எல்லாரும் பூசையில் உட்காந்தாதான் கூப்பிடுறான். பூசை முடிச்சுட்டா ஒரு பைய கூப்பிட மாட்டேங்கிறான். பூசையில் உட்காந்தாதான் என்ன செய்யுது? எவனோ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்க்காதவெல்லாம் இந்த ஒரு திரைப்படத்தில் வரும் இல்லையா, 12 மணிக்கு கூப்பிட்டு நீங்க தாசா, நாடு நமக்கு தாசா அப்படின்னு ஒரு நகைச்சுவை வருதா இல்லைங்களா? அது மாதிரி போன் பண்ணி கேட்கறான். ராங் நம்பர்லாம் எப்போ வருது? பூஜையில் உட்காந்துருக்கும் போதான் வருது. சார் நீங்களாண்ணா? ஏயா இப்ப கூப்பிட்டு இருக்கிற? சாரி சார். அது எப்ப கூப்பிடுறான்? பூஜையில் இருக்கும் போதுதான் கூப்பிடுறான். ஏன் கூப்பிடுறானா? வினை. பூஜை செய்ய விடமாட்டேங்குது, பூஜை செய்ய இதே அந்த திருவருள் விளங்க 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ கூப்பிட வேண்டியவங்க கூட அவனுக்கு ஒரு வேலை வரும். அப்போ
பூஜையில் இருந்தோம்னா அவனுக்கு என்ன வரும்? அவனை கூப்பிட்றேன்னு அதுக்குள்ளே எவனோத்தவங்க கூப்பிடான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஃபோனை வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு அடடா மறந்துட்டேனேன்னு ஃபோனை எடுப்பான், நமக்கு பூஜை முடிச்சிருப்போம். புரியுதா இல்லைங்களா? இது நம்ம முடிவு பண்றது இல்ல, திருவருள். ஆன்மா பக்குவமாக ஆக நமக்கான தடைகள் நீங்கும். எதற்கான தடை? வழிபாட்டிற்குரிய தடைகள் எல்லாம் நீங்கும். ஒருவேளை நமக்கு அந்த தவம் பத்தலைன்னா இடைஞ்சல் வரும். இடைஞ்சல் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்? நம்ம தவம் பத்தல சாமி, இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் தவம் செய்யணும்னு நினைச்சுக்கணும். அப்போ இந்த மாயை, மாமாயை, மாயாவரும் இருவினை, இந்த மூன்றும் மருள் இருக்கிற போது இருளாகவும், அருளில் இருக்கிற போது ஒளியாகவும் நிற்கும். அதே கருவிதான், அதே கருவி. அப்போ அது இருளாக நிற்பதா ஒளியாக நிற்பதா என்பது எங்க இருக்கிறது? நம்ம அறிவு எந்த லட்சணத்தில் இருக்குதோ அதற்கு தக்கவாறு அதெல்லாம் இருக்கும். நமக்கு இடைஞ்சல் இல்லாம, பூசைக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்குதுன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அருள்ல தான் நிக்கிறோம், அருள்ல தான் நிக்கிறோம். சாமி நல்ல வேளை பூசை பிடிக்கிற வரைக்கும் இன்று என்னை இது செய்ய வைத்தான். எது செய்ய வைத்தான்? பூசை. இன்னைக்கு இந்த கால பூசை சிறப்பா நடந்ததுன்னா சாமி செய்ய வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இடைஞ்செல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம பூஜை செய்கிற போது எழுந்தருள்க, இருந்தருள்க, நேர் நின்றருக, இடையீடு தவிர்த்தருள்க. என்னது? சாமி நிறைய பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாம் இப்பதான் வரும். இந்த இடையீடெல்லாம் என்ன செய்யுங்க? வராம பூசை முடிக்கிற காலம் வரைக்கும். எனக்கு இடைஞ்சலே வரக்கூடாதுன்னு கேட்கறது இல்ல சாமி, எதா இருந்தாலும் பரவாயில்ல, பூசை முடிக்கிற வரைக்கும், பூசை முடிக்கிற வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம என்ன செய்யறதுங்க? கவசம் என் திசை, என் திசை காவல் யாருக்கு? அவருக்கா? அவரை யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்களா? நமக்கு தான். ஞானாக்கினி, ஞானாக்கினி, ஞானமாகிய நெருப்பினாலே நம்மை பாதுகாக்கிறதே. பூஜை செய்கிற சாதகன் பூஜை செய்கிற காலம் வரைக்கும் வெளியிலிருந்து எந்த இடைஞ்சலும் வராம, அதுக்கு புறப்பகை அப்படின்னு பேரு. அதைத்தான் தடுத்தாச்சுன்னா அகப்பகை ஒன்று இருக்கிறது. எது? அவன்லாம் கூப்பிடலனாலும் இவன் போவான். அவன் வேற கூப்பிடுறேன்னு சொன்னானே, எப்படி? அவன் கூப்பிடலனாலும் இவன் என்ன பூஜையில உட்காந்துக்கிட்டு கூப்பிடுறேன் நானா 9 மணிக்கு கூப்பிட்டுருவானா, குடிச்சிட்டு அவன்கிட்ட பேசணும். எது? பூஜை முடிச்சுட்டு அவன்கிட்ட பேசணும். எங்க இருக்குது இப்ப பகை? இங்க இருக்கு. இது என்ன பண்றது? இது அகப்பகை. அப்போ சாமி நேர் நின்றருள்க, நேர் நின்றருள்க என்னது? அறிவுக்கு நேரா நீங்க நில்லுங்க, வேற ஒன்றும் எனக்கு தெரியக்கூடாது. எது வரைக்கும்? பூசை முடிக்கிற பூசை நேரத்திலையாவது நேரா நிக்கணும். அப்புறம் 24 மணி நேரம் நிக்கிறதெல்லாம் சிவன் முத்தர்கள். நம்ம என்னது? பூசை செய்யும் போதே நேரா நிக்க முடியலையே. நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். கையொன்று செய்ய, விழியொன்று நாட, கருத்தொன்று என்ன, பொய்யொன்று பேச, புலார் கமலும் மெய்யொன்று சார, யான் செய்யும் பூசையை எங்கனம் கொள்வாய் கட்சி ஏகம்பனே. நம்ம பூசையெல்லாம் இந்த லட்சணத்துல தான் இருக்கு. பூசையில உட்கார்ந்தாதான் அகப்பகையும் வருகிறது, புறப்பகையும் வருகிறது. ரெண்டும் இல்லாம நிக்கணும்னா நிறைய சிவபுண்ணியம் பண்ணணும். பூசை செய்வதற்கு புண்ணியம் பண்ணணும், அப்புறம் பூசையினாலே புண்ணியம் பண்ணணும். முதல்ல பூசை செய்யறதுக்கு ஒரு தகுதி வேணும், அப்புறம் பூசையினாலே ஒரு தகுதி வரும். அதுதான் பெருமானை காட்டும், பெருமானை காட்டும். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, பூசையா ஒழுங்க செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும். இப்போதைக்கு நம்ம தகுதி அவ்வளவுதான் நிக்குது. ஏன்னா எது செஞ்சாலும் பூசை செய்ய முடியாது. எது செஞ்சாலும் பூசை நம்மள என்ன கிடைக்கும்? பூசை செஞ்சா என்னையா கிடைக்கும்? நம்ம கேள்வி என்னது? பூசை செஞ்சா என்ன கிடைக்கும்னா, பூசை செஞ்சா என்ன கிடைக்கிறது விடு, எதை செஞ்சாலும் பூசை செய்ய முடியாது, எதை செஞ்சாலும் பூசை செய்ய முடியாது. அப்போ எதனாலும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது பெருமானை நினைத்து செய்கிற பூசனை. என்னதுங்க? மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்து 5 ஆடும் அரண்மனைக்காக அன்றோ, வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. ஐயோ பாவம். இந்த மானிட பிறப்பு எடுத்து
ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல குலத்துல பிறந்து தவம் செய்யற சாதியில பிறந்து அஞ்செழுத்து சொல்லக்கூடிய தீக்கையை வாங்கி அதுக்கப்புறம் பூசையில உக்காந்தாலும் பூசை செய்ய முடியல சாமி. இங்க வர்றதுக்கு எவ்வளவு படி தாண்டி வந்து உக்காந்து இருக்கிறோம் தெரியுமா? நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தினம்தோறும் அந்த பூசையில உட்காரும் போத இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு, கிடைக்காத ஒரு பேரு. அது நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதை என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அதுக்கு நிறைய புண்ணியம் வேணும். அதுக்கே புண்ணியம் வேணும். எனவே இது மருள்ல இருளாகவும் அருளில் ஒளியாகவும் நிற்குங்கிறார். 5 நிமிடம் தேநீர்.